பத்மா அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க தூய்மை பணியாளர், சுகாதார பணியாளர். அவங்க ஒரு நாள் குப்பையெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பை இருக்குது. என்னடா பை இருக்குன்னு பிரித்து பார்த்தா என்ன இருந்தது? 45 பவுனுங்க. தங்கம் விற்கிற விலையில் 1 கிராம் 15,000 வந்துருச்சு. நினச்சி பார்க்க முடியுமா? இனிமேலாம் தங்கம் வாங்குறத தங்கம்னு எழுதி வேணால் வாங்கி வச்சுக்கலாம், அப்படி தானே? 45 பவுன். யாராக இருந்தாலும் லைட்டாக ஒரு சலனம் வருமா? வராது. எல்லாம் மனுஷங்க தானே, கொஞ்சம் நினச்சி பார்த்து சொல்லுங்கள். யாருமே இல்லை, இதுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கும் ஒருத்தரும் கிடையாது, அதில் எந்த முகவரியும் இல்லை. நினச்சா அழகாக பையில தூக்கி போட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. 45 லட்சம் இன்றைக்கி 45 பவுன் அப்படிங்கும்போது அதை வாங்கி வச்சு அவங்கள எல்லாரும் கொண்டாடினோம். வாட்ஸ்அப்பில் போட்டோம், ஃபேஸ்புக்கில் கொண்டாடினோம். அவங்களுக்கு தமிழக அரசாங்கம் முதலமைச்சரே நேரில் அழைச்சி பரிசு கொடுத்தார். எவ்வளோ கொடுத்தார்? 1 லட்சம் கொடுத்தார். அந்த அம்மா திருப்பி கொடுத்தது எவ்வளவு? 45 லட்சம். கவர்மெண்ட் கொடுத்த பரிசு 1 லட்சம். 45 லட்சம் பெருசா 1 லட்சம் பெருசா? மானிட மதிப்பின்படி 45 லட்சம் பெருசு. ஆனால் நேர்மையின் பக்கம் நின்று பார்த்தால் அந்த 1 லட்சம் தான் மிகப்பெரிய தொகை. அது விலை மதிப்பே இல்லாத ஒரு தொகை.